ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா கார்த்திகை மாதம் ஆனாலுமே சபரிமலைக்கு மாலை போட்டு போகிற பக்தர்கள் ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் ஐயப்பனோட புகழை கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி சில கும்பல் வந்துட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. இந்த பாடிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த அக்கா பேர் தான் வந்துட்டு இசைவாணி. இவங்க என்ன பாட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஐயப்பா நாங்கள் கோயிலுக்கு வந்தால் தப்பா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டில் கேட்குறாங்க. எனக்கு ஒன்று புரியல, தமிழ்நாட்டில் இருக்க ஐயப்பன் கோயில் மட்டும் இல்லை, எந்த விதமான கோயிலையுமே பெண்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. இது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. கேரளாவில் இருக்க சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மட்டும்தான் பெண்கள் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு ஒரு வரைமுறை இருக்குது. அது ஏன்னா அது அந்த கோயிலோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்களும் அதை மாதிரி தான் சொல்லி நம்மளை வழிநடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி மத நம்பிக்கையெல்லாம் இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. கிறிஸ்டின் மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, எல்லா மதத்துலேயும் அந்தந்த மதத்துக்குன்னு ஒரு சில நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அந்த நம்பிக்கைகள்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு சீர்குலைக்கிற மாதிரி இந்த மாதிரி காரியங்களை செய்யாதீங்க. இதுவே கிறிஸ்டின் மற்றும் முஸ்லீம் மதத்தில் இருக்க மத நம்பிக்கைகளை பற்றி பேசுகிறதுக்கு யாருமே இங்கே வரமாட்டாங்க. ஆனால் இந்து மதத்தில் இருக்க நம்பிக்கையை கெடுக்கணுன்னா மட்டும் ஆளாக இவங்க கிளம்பி வந்துடுவாங்க.